நாம் இன்று நோன்பை பிரித்து நிம்மதியான முறையிலே நோன்பை கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய உடன்பிறா சகோதரர்கள் அந்த பலஸ்தீன் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது கண்ணெல்லாம் கலங்குகிறது. கண்ணியமானவர்களே, நோன்பு என்று கூட பார்க்காமல் மிலேச்சத்தனமான காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலின் காரணமாக 413 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 138 அப்பாவி குழந்தைகள் அந்த தாக்குதலின் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை கண்டித்து இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுடைய வீட்டை முற்றுகையிட்டு உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். சேனலுக்கு ஃபெஸ்டட வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, நாங்கள் நிம்மதியான முறையிலே அமல் இபாதத்துகளை செய்து கொண்டு இந்த ரமதானுடைய நோன்பை பிடித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் அதிகமான இடத்திலே இவ்வாறு தான் மன நிம்மதியுடன் நாங்கள் நோன்பை பிடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, காசா பலஸ்தீனிலே இது தலை கீழாக இருக்கிறது. ஆரம்ப 15 நோன்புகளை அவர்கள் நிம்மதியாக நோற்றார்கள். காரணம் என்ன? ஒரு 58 நாட்களுக்கு முன்பாக, அதாவது ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் இந்த பலஸ்தீன் இஸ்ரேலுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. இதனால தற்காலிகமாக இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதின் காரணமாக அந்த காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதி அடைந்தார்கள். இந்த விடயத்தை கேள்விப்பட்டு சுஜூதிலே விழுந்து அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இவர்கள் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே தங்களுடைய வீடுகளுக்கு போய் அந்த இடிபாடுகள் எல்லாம் அகற்றி அதை கழுவி இந்த ரமலானை அவர்கள் சிறந்த முறையிலே வரவேற்பதற்காக வேண்டி அந்த இடங்களை எல்லாம் அவர்கள் அழகுபடுத்தி பலவிதமான அமைப்பிலே செய்து கொண்டிருந்தார்கள். சஹருடைய உணவுகளை நிம்மதியாக சாப்பிட்டார்கள். இஃப்தாருடைய ஏற்பாடுகள், தராவீஹுடைய ஏற்பாடுகள் எல்லாம் சிறந்த முறையில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இது நீடிக்கவில்லை. கண்ணியமானவர்களே, முதல் 15 நோன்பை சிறந்த முறையிலே இவர்கள் கழித்தார்கள். ஆனால் கடந்த 18ஆம் திகதி, அதாவது பத்ருடைய தினம் என்று நான் நினைக்கிறேன், இந்த தினத்திலே அவர்கள் நிம்மதியாக தராவீகை தொழுதுவிட்டு அடுத்த நாள் நோன்பு பிடிக்கக்கூடிய எண்ணத்திலே நிம்மதியாக தூங்குகிறார்கள். ஆனால் எழும்பும் பொழுது அவர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் எழுந்து பார்க்கிறார்கள், தங்களுடைய உறவினர்களை காணவில்லை, தன்னுடைய கை குழந்தையை காணவில்லை, தன்னுடைய கணவனை காணவில்லை, தன்னுடைய மனைவியை காணவில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஏற்பட்டது. என்ன நடந்தது கண்ணியமானவர்களே? ஒரு 2 அல்லது 3 மணி இருக்கும், இஸ்ரேல் திடீரென வான்வெளி தாக்குதலை நடாத்தியது. இதன் காரணமாக அந்த காசாவுடைய பகுதியிலே 413 பேர் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக இருக்கிறார்கள். இதிலே ஒன்றும் அறியாத 138 குழந்தைகளும் அடங்குவார்கள். கண்ணியமானவர்களே, வீடியோக்களை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது, நம்முடைய கண்கள் எல்லாம் கலங்க செய்கிறது. எந்த அளவுக்கு சிறு குழந்தைகள், ஒன்றும் அறியாத கை குழந்தைகள் இந்த தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு எந்த உலக நாடும் கண்டிக்காமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒன்றும் அறியாத அப்பாவி குழந்தைகள் என்ன செய்தார்கள்? வீடியோக்களை பார்க்கும் பொழுது கண்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறது. அந்த வீடியோக்களை இந்த இடத்திலே எனக்கு காட்ட முடியாது. என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். அதிலே கிளிக் பண்ணி பாருங்கள். நான் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலிலே இது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நான் போடுகிறேன். அருமையானவர்களே, ஒரு தாய் எந்த அளவுக்கு அழுகிறாள் என்றால், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் சாப்பிடாமல் அப்படியே ஷஹீதாகிவிட்டான். சஹருக்கு எழும்பக்கூடிய நேரம், சஹருக்கு அவனுக்காக வேண்டி நான் பிரெட்டை தயார் செய்து வைத்திருந்தேன். அவன் எழுந்து நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி பல ஏற்பாடுகள் செய்திருந்தேன். ஆனால் ஒரு வாய் கூட அவனால் சாப்பிட முடியாமல் ஆகிவிட்டது. அதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அவன் சென்று விட்டான், அவன் மரணம் அடைந்து விட்டான் என்று அந்த தாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய உடம்பை புல்லரிக்க வைக்கிறது. இன்னொரு தந்தையுடைய வீடியோ வந்திருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்? மரணித்த குழந்தைகளுடைய அந்த போர்வைகள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கிறார். அவர் சொல்கிறார், என்ன, ஏண்ட குழந்தை இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்பதாக அவர் ஒவ்வொரு போர்வையாக, ஒவ்வொரு துணியாக எடுத்து பார்த்து கடைசியாக ஒரு போர்வையை நீக்குகிறார். தன்னுடைய குழந்தை அந்த இடத்தில் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த பெத்த தந்தையுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாடுபடும் என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த அளவுக்கு பலவிதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தை, கை குழந்தை அப்படியே மரணித்திருக்கிறது. அழகான ஒரு குழந்தை. கண்ணியமானவர்களே,
கண்ணியமானவர்களே, ஒன்றும் அறியாத ஒரு வயதை கூட அடையாத அந்த குழந்தையுடைய தலையை தடாவி தடாவி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்திலே சந்திப்போம், நான் உன்னை சுவர்க்கத்திலே பார்க்கிறேன் என்று தந்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய கண்களை கலங்க வைக்கிறது. இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு நிலைமை இப்பொழுது காசாவிலே நடந்திருக்கிறது. இன்னொரு தாய் தன்னுடைய கை குழந்தை கஃன் துணியுடன் இருக்கிறது. அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு, என்னுடைய குழந்தையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இப்படியே இந்த குழந்தையை நான் வைத்துக் கொள்வேன் என்று அணைத்து அந்த குழந்தையை முத்தமிட்டு அழக்கூடிய காட்சிகள் அல்லாஹு அக்பர் உள்ளங்களை பதற வைக்கிறது. கண்ணியமானவர்களே, மனிதாபிமானம் எங்கே சென்று விட்டது? மனிதாபிமானம் மற்ற முறையிலே ஏன் இவ்வாறு இஸ்ரேல் இந்த மக்களுடன் விளையாடுகிறது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுமையை கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் எந்த அளவுக்கு அவர்கள் நோம்பிலே கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? ஒருத்தர் ஒரு குழந்தையிடத்திலே பேட்டி எடுக்கிறார், அல் ஜசீரா என்று நினைக்கிறேன். அல் ஜசீராவுடைய பேட்டியிலே ஒரு குழந்தையிடம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லும் பொழுதே, எம்முடைய குழந்தைகளாக இருந்தால் என்ன சொல்வார்கள்? கண்ணியமானவர்களே, எனக்கு அந்த விளையாட்டு சாமான் வேணும், எனக்கு இந்த இனிப்பு பண்டம் வேண்டும், எனக்கு இந்த சாக்லேட் வேண்டும், இந்த லொலிபப் வேண்டும் என்று தான் கூறுவார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய பசியை போக்குவதற்கு ஏதாவது இருந்தால் தாருங்கள், எங்களுடைய தாகத்தை போக்குவதற்கு தண்ணீர் இருந்தால் தாருங்கள். நோ ஃபுட், நோ வாட்டர், எந்த சாப்பாடும் எங்களிடத்தில் இல்லை, எந்த தண்ணீரும் எங்களிடத்தில் இல்லை, பசியிலே நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த சிறு குழந்தைகள் கண் கலங்கக்கூடிய காட்சிகள் அல்லாஹ் அக்பர் சொல்வதற்கு வார்த்தைகள் கிடையாது. சகோதரர்களே, நம்மால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ தான் கேட்க முடியும். அல்லாஹ் இவர்களுக்கு உதவியை இறக்க வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தத்தான் முடியும். கண்ணியமானவர்களே, ஏலும் என்றால் குனூத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் ஓத வேண்டும். குனூத்து நாசிலா என்றால் என்ன, எதற்காக ஓத வேண்டும், எப்படி அதை ஓத வேண்டும் என்ற எல்லா விடயத்தையும் என்னுடைய அடுத்த சேனலிலே நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே தருகிறேன். கண்ணியமானவர்களே, அந்த வீடியோவை பார்த்து இந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் கையேந்துவோம். கண்ணியமானவர்களே, இப்படி மோசமான தாக்குதலை கடந்த 18ஆம் திகதி இந்த இஸ்ரேல் நடாத்திருக்கிறது. இதன் காரணமாக 413 பேர் சஹருடைய நேரத்திலே எவ்வளவு சந்தோஷத்துடன் எழுந்து அவர்கள் நோன்பு பிடிப்பதற்காக இருந்திருப்பார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, அனைவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அனைவரும் ஷஹீதாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே சுவர்க்கவாதிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காசா பலஸ்தீன் மக்களை பார்க்க முடியும். கண்ணியமானவர்களே, தன்னுடைய குழந்தை மரணமடைந்திருக்கிறது, அப்போது இருந்தும் அவர் வார்த்தைகளை வெளியிடாமல் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், நாங்கள் சுவர்க்கத்திலே சந்திப்போம் என்று அந்த ஈமானுடைய வார்த்தைகள் வருகிறதே, இது எவ்வளவு பெரிய ஒரு விடயம். கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் கூட இப்படி வார்த்தைகள் வராது. நாம் ஏதாவது வார்த்தைகளை சொல்லிவிடுவோம், தவறுதலான வார்த்தைகளை பேசிவிடுவோம். ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு ஈமானுடன் இருக்கிறார்கள், நிச்சயமாக உயர்ந்த அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்களே, திர்மிதியுடைய ரிவாயத், இதா ஹப்பல்லாஹு கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை நேசித்து விட்டால் அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். சோதனை எப்படி வரும்? சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், நாங்கள் நிச்சயமாக உங்களை சோதிப்போம். பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். மினல் ஹௌஃபி வல் ஜூ, பசியை ஏற்படுத்தி சோதிப்போம். இதே போல வனக்ஸிம் மினல் அம்வால், சொத்துக்களை குறைத்து, வல் அன்ஃபுஸ், உயிர்களையும் குறைத்து நாங்கள் சோதிப்போம். காரணம் என்ன? இதிலே பொறுமையாளர்கள் யார் என்று பார்ப்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்த வேண்டும், இவர்களுடைய நிலைமைகளை சீராக்க வேண்டும். இவர்களுடைய இந்த நிலையை பார்த்து முஸ்லிம்களாகிய எங்களுக்கே தாங்க முடியாமல் இருக்கிறது. இதையும் தாண்டி இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட இந்த அநியாயம் விளங்கிவிட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, இஸ்ரேலிய பாராளுமன்றத்தை ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய யூதர்கள் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய வீட்டை முற்றுகையிட்டு அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால மக்கள் எப்படி போராட்டம் செய்தார்கள்? இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும், இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தான் அவர்கள் போராடினார்கள். ஆனால் தற்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாஹு பதவி விலக வேண்டும், உடனடியாக அவர் பிரதமர் பதவியிலிருந்து நீங்க வேண்டும் என்று இஸ்ரேலிய மக்களே போராடும் அளவுக்கு ஒரு அநியாயம் தற்பொழுது நடந்திருக்கிறது.
கொண்டிருக்கிறது. 58 நாட்கள் சமாதான ஒப்பந்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை முறித்து பலவிதமான அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு உலக நாடுகள் என்ன சொல்கிறது, அரபு நாடுகள் என்ன சொல்கிறது கண்ணியமானவர்களே? ஒன்றுமே கிடையாது. இதே இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு விடயம் நடந்துவிட்டால் எத்தனை நாடுகள் குரல் கொடுப்பதற்காக வேண்டி இருக்கிறார்கள். ஆனால் அப்பாவி குழந்தைகள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய சொந்த பிள்ளைக்கு, எங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகளுக்கு, எங்களுடைய சொந்த தாய் தந்தைக்கு, எங்களுடைய சொந்த உறவினர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அப்பொழுது இந்த விடயம் விளங்கும் கண்ணியமானவர்களே. இதே போலத்தானே கண்ணியமானவர்களே அந்த காசாவிலே அப்பாவி குழந்தைகள், 138 குழந்தைகள், ஒன்றும் அறியாத பச்சிளம் குழந்தைகள் இந்த தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வீடியோக்களை பார்க்கும் பொழுது கண்கள் கலங்குகிறது. ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளை அப்படியே தூக்கி காட்டி கூறுகிறார், இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது, இந்த குழந்தை என்ன தப்பு செய்தது, இந்த குழந்தைக்கு எதற்காக வேண்டி இவ்வாறு அநியாயம் நடக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கே கஷ்டமாக இருக்கிறது. ஆக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் இந்த மக்களுக்காக வேண்டி பிழை பொறுத்து இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவ மன்னிப்பு தேடுவோம். இவர்களுக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவியை இந்த காசா மக்களுக்கு இறக்குவான். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகி தஅவத்துல் மظلوم, அநியாய செய்யப்பட்டவருடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? அவருடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த ஒரு திரையும் கிடையாது. டைரக்டாக அல்லாஹ்விடத்திலே போய் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆகவே இந்த மக்களுடைய துஆக்களை நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிப்பார். நாங்களும் இவர்களுக்காக வேண்டி அதிகமாக நாங்கள் துஆக்களில் ஈடுபட வேண்டும். ரமதானுடைய மாதம் துஆக்கள் அதிகமாக கபூலாகக்கூடிய மாதம். நாங்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யும் பொழுது இந்த அப்பாவி மக்களுக்காகவும் நாங்கள் துஆ செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சிறந்த முடிவை ஏற்படுத்துவார். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.